பட்னா பைரட்ஸ் பார்க்கறதுக்கு தான் நாங்கள் சொல்லலாம் சூடானோம் அப்படிங்கிற மாதிரி தரமான பர்ஃபார்மன்ஸ் தெரியான பர்ஃபார்மன்ஸ் பிகேஎல் சீசன் 11ல கொடுத்துருந்தாங்க இந்த யங்ஸ்டர்ஸ். முக்கியமாக இந்த டீமோட கோச்சஸ் பண்ண அப்ரோச்சஸ்லாம் அல்டிமேட்டின் அடுத்த ரகம் தான். ஓவராலாக பட்னா பைரட்ஸ் பிகேஎல் சீசன் 11ல அவங்க ஏன் ப்ரூவனான பிளேயர்ஸ், அவங்க ஏன் இந்த பிகேஎல் இருக்கணுங்கிறதெல்லாம் சூப்பராகவே டெலிவரி பண்ணியிருந்தாங்க. ஸோ பிகேஎல் சீசன் 11 பட்னா பைரட்ஸோட எமர்ஜென்ஸ் அந்த ஒரு தெரியான பர்ஃபார்மன்ஸுக்கு என்ன ரீசன், என்ன நல்லா பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரியான ஒரு குயிக்கான அனலைசிஸ் தான் இல்ல ஒரு ரிவ்யூ தான் இந்த வீடியோ. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிட் ப்ளீஸ். பட்னா பைரட்ஸ் அவங்க கிட்ட ஒரு தரமான ரெக்கார்ட் இருக்கு. பிகேஎல்ல ஹாட்ரிக் டிராஃபியை வின் பண்ண ஒரே டீம், 3 டிராஃபி வச்சிருக்கிற ஒரே டீம் இவங்க தான். அந்த 3 டிராஃபியை வாங்கி கொடுத்தது 3 டிஃப்ரெண்டான கேப்டன்ஸ். அந்த கேப்டன்ஸுக்கு யார் யாரு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதான் இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி. அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸுக்கு நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க புதுசா நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா எக்ஸைட்டிங் கண்டென்ட் நிறைய உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. அண்ட் இப்போ பட்னா பைரட்ஸ்க்குள்ள நான் வரேனே, பட்னா பைரட்ஸை பற்றி பேச சொல்லி நிறைய பேர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் பேசுகிறேன்னா நிறைய பேர் என்னை வந்து திட்டியே தீத்துடுவீங்க அப்படிங்கிறது தெரியுது. சரி, பட்னா பைரட்ஸுக்கு ஏன் அவ்வளோ பெரிய சப்போர்ட், அவ்வளோ பெரிய வீடியோ கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா, ஏன்னா அவங்க இந்த சீசன் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அந்த ரகம் அப்படி இருக்கு. ஸோ பட்னா பைரட்ஸ் ஓவராலாக இந்த சீசன் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வரேன். ஸோ ஓவராலாக இந்த டீம் வந்து ரைடிங்கில் துவம்சம் பண்ணிட்டாங்க. பிகேஎல் சீசன் 11ல ரைடிங்கில் அதிகமான பாயிண்ட் எடுத்த டீம் பட்னா பைரட்ஸ். அதற்கு முக்கியமான ரீசன் நம்மளோட தேவங் அண்ட் கூடவே அயன் 500க்கும் மேற்பட்ட பாயிண்ட்ஸ் ரைடிங்ல மட்டுமே ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தேவங் அதில் 300, அயன் 180+. அது இல்லாமல் சந்தீப், சுதாகர் மாதிரியான பிளேயர்ஸும் அப்பப்போ வந்து கிளிம்சஸ் காட்டியிருந்தாங்க. அண்ட் இங்க சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே சுதாகர் எம் தான் பிரைமரி சாய்ஸ். நீங்க சீசன் முடிகிற வரைக்குமே பாத்தீங்கன்னா பட்னா பைரட்ஸ் போட்டியில சுதாகர் எம்ஐ வச்சுதான் தம்ப்நெயில்ல வந்து ஹாட்ஸ்டாரே வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருப்பாங்க. லைவே அவரோட போட்டோ வச்சுதான் போகும். அப்படி இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு பிளேயர் உள்ள இருக்காருன்னு தெரிஞ்சும் நம்ம நரேந்தர் ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள வாங்கி போட்டது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு பிராக்டிஸ் பண்றப்போ அவங்கள பார்த்து ஃபைன் பண்ணி தேவங் அண்ட் அயன் தான் என்னோட பிரைமரி சாய்ஸஸ் ஃபார் ரைடிங் அப்படின்னு இறக்கி விட்டது தான் இந்த டீமோட சக்சஸுக்கு முதல் காரணம். அண்ட் முற்றிலும் காரணம் அது மட்டும்தான். ஸோ தேவங் அண்ட் அயன் ஆரம்பத்தில் ஒரு சில மேட்சஸ், ஒரு 2 மேட்ச்னு வச்சுக்கோங்களேன், சொதப்பினாங்க, உண்மைதான். அதுக்கப்புறமா ஒரு வேகம் எடுத்தாங்க. முக்கியமாக தமிழ் தலைவாஸ் போட்டியில் இருந்து தான் இவங்களோட வேகம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. தேவங்க ஃபார்மு கொண்டு வந்த பெருமை தமிழ் தலைவாசையே சேரும். ஓவராலா இந்த சீசன் அங்க அடிக்க ஆரம்பிச்சாங்க. சீசன் ஃபைனல்ல தான் வந்து ஹரியானா கிட்ட அடங்கினாங்கன்னு நான் சொல்லுவேன். ஓவராலா த்ரூ அவுட் த பர்ஃபார்மன்ஸ் தேவங்கு விட்டா அயன் விட்டா தேவங்கு, இல்ல 2 பேரும் சேர்ந்து அடிச்சா ஆப்பு அடுத்த டீமுக்கு, இப்படிதான் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது த்ரூ அவுட்டா கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, இவங்க தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. மேபி ரைடிங்ல ஒரு சில மேட்சஸ் சொதப்பனா என்னப்பா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான அதுக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. அப்படின்னா அங்க பேக்கப் இருக்கிற பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சந்தீப் குமார்ங்கிற ஒரு பிளேயர் உள்ள வருவாரு. அவரும் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரு பிளேயர் தான். சுதாகர் எம் உள்ள வருவாரு. சரி, அவங்களும் ஃபெயிலியர்னா ஜான் குனிலா பெஞ்சில் உட்கார்ந்து இருந்தாரு, கடைசி வரைக்கும் பெஞ்சில் தான் இருந்தார் அவரு. சோ இந்த மாதிரி பல பிளேயர்ஸ் வந்து எடுத்து உள்ள வச்ச விதம், நரேந்தர் யாதவோட அப்ரோச்சஸ், அதாவது யங்ஸ்டர்ஸ் நம்பி நான் போறேன், இந்த யங்ஸ்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான்னு நான் நம்புறேன், அவனை நம்பி நான் இறக்குறேன், அவன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் நம்பினாரு, நடந்துச்சுங்க. ஓவராலா அவங்க சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சீசன் ஆரம்பத்தில் நம்ம சுபம் சிண்டே கிட்ட தான் கேப்டன்சி கொடுக்கப்பட்டது. பட் சுபம் சிண்டே ரைட் கார்னர்ல அவ்வளவா பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. நரேந்தர் யாதவ் இது வந்து தெரிஞ்சிருச்சு, கிளியரா தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல அவரை வெளியே எடுத்துட்டாரு. அந்த இடத்துக்கு நவ்தீப் அப்படிங்கிற ஒரு பிளேயரை வந்து கொண்டு வந்து வச்சாரு. அவர் ஒரு சில கிளிம்சஸ் காட்டினாரு. அண்ட் அந்த டைம்ல கேப்டன்சி அப்படிங்கிறது அன்கித் ஜக்லான் பக்கமா போச்சு. அன்கித் ஜக்லான் கிட்ட கேப்டன்சி போனதோ என்ன ஒரு மாயமோ தெரியல, திடீர்னு பட்னா பைரட்ஸ் வெற்றிக்கு மேல வெற்றியா குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சுபம் சண்டேவை தூக்கிட்டு அன்கித் ஜக்லாமே ஃபுல் டைம் கேப்டனா போட்டு விட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் பார்க்க எனக்கு நல்லா இருந்துச்சு. இந்த அப்ரோச், இது எடுக்க ஒரு தைரியம் வேணும், அதை எடுத்தாங்க. அது சக்சஸுமே ஆகியிருந்துச்சு அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். ஓவராலா நரேந்தர் யாதவ் அண்ட் பிரசாந்த் குமார் ராய் இந்த டீமை கட்டமைத்த விதம் அப்படிங்கிறது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்ல வெளிப்பட்டு இருந்துச்சு. இந்த 2 கோச்சஸுக்கும் பெரிய ஃபியூச்சர் இருக்கு ப்ரோ கபடி அண்ட் இந்தியன் கபடி வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தடுத்த சீசன் என்னென்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதெல்லாம். சரி, ரைடிங்ல அப்படிதான். இப்ப டிஃபென்ஸ் பக்கம் போனோம் அப்படின்னா யாரெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். டிஃபென்ஸ்லயும் இன்ஃபேக்ட் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இந்த டீம் கொடுத்துருந்தாங்கன்னு
தான் நான் சொல்லுவேன். டாப் 5 டேக்கிள் பாயிண்ட்ஸ் லிஸ்ட்லயுமே இவங்களோட பேர் இருந்துருந்துச்சு. முக்கியமா லெஃப்ட் கார்னர் கேப்டன் அன்கிட் ஜக்லான் அவர் தான் செகண்ட் மோஸ்ட் டேக்கிள் பாயிண்ட் எடுத்த பிளேயர் PKL சீசன் 11 பொறுத்த வரைக்கும் 79. முகமது ரேசாக்கு பின்னாடி இருந்தாரு. ஸோ அன்கிட் ஜக்லான் த்ரூ அவுட் த சீசன், போன சீசனும் சரி இந்த சீசனும் சரி வெறித்தனமா ஆடி இருக்காரு. அன்கிட் ஜக்லான் லெஃப்ட் கார்னர், அவர்கிட்ட யாரு போனாலும் டேக்கிள் பண்ணி தூக்கி வெளியே போடுவார். அது வேற லெவல் அமேசிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அது இல்லாம ரைட் கார்னர்ல சுபம் ஷிண்டே எப்ப வந்தாலும், முக்கியமா பிக் மேட்ச் பிளேயர் செமிஃபைனல் அவர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது மட்டுமே போதும் அந்த பிளேயரை உள்ள வச்சிருக்கிறதுக்கு. நீங்க தென் நவ்தீப் சுபம் ஷிண்டே இல்லாத சமயத்திலையும் சரி, சுபம் ஷிண்டே இருக்கிறப்பவும் சரி, அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவர் யூஸ் பண்ண விதம் நரேந்தர் யாதவ் நவ்தீப் அது வேற லெவல் இம்பாக்டை ஏற்படுத்தி இருந்துச்சு. நல்ல பர்ஃபார்மன்ஸ். அண்ட் இங்க ரொம்ப அண்டர் ரேட்டடா இருக்கிற ஒரு பிளேயர் நான் சொல்லுவேன், ஒரு அன்சங் ஹீரோன்னு கூட நான் சொல்லுவேன். தீபக் அப்படிங்கிற ஒரு பிளேயர் டாப் 10 டேக்கிள் பாயிண்ட் ஸ்கோரர் லிஸ்ட்ல 10வது இடத்துல இருந்திருந்தாரு. அண்ட் அந்த லிஸ்ட்ல இருந்த ஒரே கவர் பிளேயரும் அது தீபக் அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். ஸோ அந்த அளவுக்கு தீபக்கோட பர்ஃபார்மன்ஸ் பட்னா பைரட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அவர் ஒரு தரமான ஆல்ரவுண்டர். டிஃபென்ஸ்ல அவர் கொடுத்த இம்பாக்ட் அப்படிங்கிறது சூப்பராகவே இருந்துருந்துச்சு. தீபக் அன்கிட் ஜக்லான் தான் நான் மிகப்பெரிய கிரெடிட்ஸ் கொடுப்பேன் அவங்களோட டிஃபென்ஸ் யூனிட் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுக்கு. பட் செமிஃபைனல் மாதிரியான பிக் மேட்ச்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது, ரொம்ப குரூஷியலான டைம்ல ப்ரெஷர் எடுத்துக்காம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது வந்து சுபம் ஷிண்டே, அவருக்கும் நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸோ டிஃபென்ஸ் ரைடிங்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே பெர்ஃபார்மன்ஸ் தரமா வந்துருந்துச்சு. சரி, பட்னா பைரட்ஸ் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் தலைவாஸ் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜியை பாதிக்கு மேல நரேந்தர் யாதவ் இங்க யூஸ் பண்ணியிருந்தாரு. அது என்ன தமிழ் தலைவாஸ் ஸ்ட்ராட்டஜின்னு கேட்டீங்கன்னா, 5 டிஃபெண்டர் 2 ரைடர் ஸ்ட்ராட்டஜி. தேவங்கண்ட ஐயன் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க, மற்ற எந்த ரைடருக்குமே அங்கே ரைடிங் வாய்ப்பு கிடையாது. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு நரேந்தர் யாதவ் என்ன பண்ணாரு அப்படின்னா, டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் 5 பேரை உள்ள கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாரு. ரைட் சைடு வந்து நவ்தீப் அண்ட் சுபம் ஷிண்டே பார்த்துப்பாங்க. அண்ட் தென் தீபக் அன்கிட் ஜக்லான் இந்த மாதிரி 5 பேரை உள்ள கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாரு. தேவங்கண்ட ஐயன் மட்டும் எங்களுக்கு போதும் ரைடிங்ல அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணிட்டாரு. சப்போஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்டிட் பண்ணி உள்ள கொண்டு வந்து பிளேயர்ஸ். அப்படிதான் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒர்க் ஆயிருந்துச்சு. ஸோ 5 டிஃபெண்டர் 2 ரைடர் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகணும் நீங்க யாருமே சொல்ல முடியாது. அது என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. பட் அது எப்படி யூஸ் பண்றீங்க, எந்த பிளேயரை அங்க பிளேஸ் பண்றீங்க அப்படிங்கிறதா நீங்க ஒரு மிகப்பெரிய கேள்வி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு தேவங்க் அண்ட் ஐயன் மாதிரி நம்மளோட சச்சின் அண்ட் நரேந்தர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா தமிழ் தலைவாஸ் இதையே பண்ணியிருக்கலாம். அவங்களும் டேபிள் டாப்ல முடிச்சிருப்பாங்க, ஃபைனல் வந்திருப்பாங்க, எல்லாமே நடந்திருக்கும். பட் இங்க இந்த பிளேயர்ஸ் ஃபார்ம் கிடையாது, இன்ஜுரினால வெளியே போயிட்டாங்க. அது தமிழ் தலைவாஸ் ஏற்பட்டு டிசப்பாயின்மெண்ட். பட்னா பைரட்ஸ்க்கு அப்படி கிடையாது. எந்த ஒரு பிளேயருக்கும் இன்ஜுரி பெருசா வரவே இல்லை. ரொம்ப ஃபிட்டா இருந்தாங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே. அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. மேக்ஸிமம் மேட்சஸை சப்ஸ்டியூட்டே பண்ணாம ஜெயிச்சிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு டீமுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டு கொண்டு வந்த நரேந்தர் யாதவ், பிரசாந்த் குமாரை அகைன் ஒன்ஸ் நான் பெரிய கிரெடிட்ஸ் அவங்களுக்கு தான் கொடுத்தாகணும். ஓவராலா இந்த டீம் பட்னா பைரட்ஸ் அப்படிங்கிறது ஒரு விதிவிலக்கான ஒரு டீம் தான் மற்ற டீம்ஸை கம்பேர் பண்ணும்போது. நான் முன்னாடி கவுண்ட் டவுன் வீடியோஸ் போடும்போதும் சரி, ஸ்குவாடை பற்றின அனலைசிஸ் போடும்போதும் சரி, கண்டிப்பாக பட்னா பைரட்ஸ்லாம் தேராது, பேப்பர் வைஸாக இதுவெல்லாம் ஒரு டீமே கிடையாதுங்கிறத நானுமே சொல்லியிருந்தேன். பல எக்ஸ்பர்ட்ஸோட ப்ரெடிக்ஷனாகவும் அதுதான் இருந்துருந்துச்சு. பட் அது எல்லாத்தையுமே தவிடு பொடியாக்கி நாங்கள் தாண்டா கெத்து, நாங்கள் தான் மேலே வருவாங்கிற மாதிரி வந்திருந்தாங்க. ஃபைனல் இன்ஃபேக்ட் ஹரியானா சிலர்ஸ் மாதிரியான ஸ்ட்ராங் டீமுக்கு எதிராக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. சின்ன ஒரு மிஸ்டேக்னால தோத்துட்டு வெளியே போயிட்டாங்க. மற்றபடி பட்னா பைரட்ஸ் அடிக்கலாம் வேற எந்த டீமுமே இல்லாது அப்படிங்கிற மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸை ஓவராலாக கொடுத்துட்டு இருந்தாங்க. பட்னா பைரட்ஸை பற்றி பேசணும் அப்படின்னா எக்கச்சக்கமாக நம்ம பேசிட்டே இருக்கலாம், தனியாக இதுக்குன்னு ஒரு லைவே போடலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு பட்னா பைரட்ஸை பற்றி பேச. கண்டிப்பாக உங்களுக்கும் பட்னா பைரட்ஸ் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு நம்மளோட வியூஸ் எப்படி வருது, உங்களோட சப்போர்ட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் மற்ற டீம்ஸுக்கு ரிவ்யூ போடலாமா வேணாமாங்கிறத யோசிப்பேன். அண்ட் தென் IPL கவுண்ட் டவுன்ஸும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக அதுவும் உங்களுக்காக நான் போட ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.